இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதையை பார்க்க போறோம். இந்த கதையில ஒரு பெரிய ஆறு இருக்கு, ஒரு அழகான தேவதை வராங்க, அப்புறம் ஒரு மரம் வெட்டியும் இருக்காரு. இந்த கதை எதை பத்தினது தெரியுமா? நாம ஏன் உண்மையே பேசணும், பேராசையே படக்கூடாதுங்கிற பத்தி தான் இந்த கதை. சரி, இப்ப இந்த கதைக்குள்ள போலாமா? ஒரு சின்ன அழகான கிராமத்துல சோமுன்னு ஒரு மரம் வெட்டி இருந்தாராம். அவர் ரொம்ப நல்லவர், யாரிடமும் பொய் சொல்ல மாட்டார். யாருக்காவது உதவி வேணும்னா உடனே ஓடி போய் உதவி செய்வாராம். அதனால இந்த கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் சோமு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு காலையிலுமே சூரியன் உதிக்கும் முன்னாடியே எழுந்து தனது பழைய இரும்பு கோடாரி எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போவார். போகும்போதே சிரிச்சுக்கிட்டே, இன்னைக்கு நல்லா வேலை பார்க்கணும், அப்பதான் வீட்டுல சாப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்குவாரு. உடனே காட்டுக்குள்ள போய் மரம் வெட்ட ஆரம்பிச்சிருவாராம். அன்னைக்கும் ஒரு நாள் இப்படிதான் ஒரு ஆத்தங்கரை பக்கத்துல இருக்க ஒரு பெரிய மரத்தை ஒன்று வெட்டிக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அவரு, அப்பா ரொம்ப வெயில், கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி கை துடைக்கும் போது திடீர்னு ஸ்லிப்பாகி அவர் கோடாரி ஆத்துக்குள்ள ஃபிளாஷ்னு விழுந்துருச்சு. சோமு உடனே அதிர்ச்சியா நீட்டாரு. ஐயோ, இதுதான் என்னோட ஒரே கோடாரி, இது இல்லாம நான் எப்படி வேலை செய்வேன் அப்படின்னு கவலைய ஆத்திக்கிட்டே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தண்ணியில ஒளி மின்ன ஆரம்பிச்சிச்சு. மெதுவா தண்ணியிலேருந்து ஒரு அழகான தேவதை வராங்க. சோமு, ஏன் கவலையா இருக்க அப்படின்னு தேவதை மெதுவா கேட்டாங்க. சோமு மரியாதையா, தேவதை, என் கோடாரி ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு, அது இல்லாம என் குடும்பத்துக்கு சாப்பாடே கிடைக்காது அப்படின்னு உண்மையை மட்டும் சொன்னாரு. தேவதை சிரிச்சுக்கிட்டே, கவலைப்படாதே சோமு, நான் தேடி அதை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள மூழ்கினாங்க. சில நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தங்கமான கோடாரி எடுத்துட்டு வந்தாங்க. இதுதான் உன்னோட கோடாரியா அப்படின்னு கேட்டாங்க. சோமு ஆச்சரியமா பார்த்தாரு. ஆனா உடனே, இல்ல தேவதை, இது என்னுடையது இல்ல அப்படின்னு சொன்னார். மீண்டும் தேவதை தண்ணிக்குள்ள போய் இந்த முறை வெள்ளி கோடாரி ஒன்ன கொண்டு வந்தாங்க. அப்படின்னா இதுவா அப்படின்னு கேட்டாங்க. சோமு சிரிச்சுக்கிட்டே, இதுவும் என்னுடையது இல்ல தேவதை அப்படின்னு சொன்னாரு. மூணாவது தடவையா தேவதை தண்ணிக்குள்ள போய் அவனோட பழைய இரும்பு கோடாரியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை பார்த்த உடனே சோமு ரொம்ப சந்தோஷமா, ஆமா தேவதை, இதுதான் என்னுடைய கோடாரி, ரொம்ப நன்றி தேவதை அப்படின்னு சந்தோஷமா சொன்னாராம். தேவதை மகிழ்ச்சியுடன் சிரிச்சுக்கிட்டே, சோமு, நான் உன்னை சோதிக்க தான் தங்கமும் வெள்ளியும் காட்டினேன், நீ பேராசை இல்லாம உண்மையை மட்டுமே பேசின, அதனால தான் இந்த 3 கோடாரியும் உனக்கே நான் பரிசா தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சோமு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. தேவதைக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு சந்தோஷமா போனாராம். அவ்வளவுதான் குட்டீஸ், நம்ம சோமு உண்மையே பேசுறதுனால பெரிய பரிசு கிடைச்சிச்சு. நாமளும் எப்பவுமே நல்ல குழந்தைகளா, உண்மையை பேசுற குழந்தைகளா மட்டுமே இருக்கணும், சரியா? ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி குட்டீஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக்கை போடுங்க, பெல் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அழகான கதையில மீண்டும் சந்திக்கலாம் குட்டீஸ்.